ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான திருச்சி மறைமாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் திரு அந்துவான் அடிகளார் அவர்களே, இந்த பேராலயத்தின் பங்கு தந்தை அருள் திரு சவரிராஜ் அவர்களே, திருச்சி புனித அன்னாள் சபையின் புதிய தலைமை சகோதரி மரிய சகாய தமிழரசி அவர்களே, என்னோடு இணைந்து பலி நிறைவேற்றுகின்ற மற்ற அருள் பணியாளர்களே, திருச்சி புனித அன்னாள் சபையை சார்ந்த அனைத்து அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமாக இன்றைக்கு வெள்ளி விழா காணுகின்ற திருச்சி அன்னாள் சபை அருள் சகோதரிகளே, சில பேர் நம்பியிருப்பார்கள், இப்போதுதான் நீங்கள் நித்திய வார்த்தைப்பாடு கொடுக்கிறீர்கள் என்றால் வயது அதிகமாக ஏறியதாக தெரியவில்லை. இன்றைக்கு தியான பாடலில் அழகாக பாடியது போல, என் ஆற்றலான ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன் என்று மனதார நீங்கள் சொல்வதால் தான் இத்துணை சக்தி வல்லமை இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அவரே எல்லா நம்பிக்கையாளர்களுடைய ஆற்றல், கோட்டை, அரண். சிறப்பான விதத்தில் அவரை நெருக்கமாக பின்பற்றுவதற்காக அழைக்கப்பட்டுள்ள உங்களுடைய உரிமை சொத்து, மகிழ்ச்சி, அரண், கற்பாறை என்று சொன்னால் அது மிகையாகாது. உண்மையாகவே இந்த சில்வர் ஜூபிலி கொண்டாடணுமா என்றெல்லாம் சில பேர் கேட்கிறார்கள். உண்மையான ஜூபிலி கோல்டன் ஜூபிலி தானே. 7 முறை 7 49 முடிந்து 50ஆம் ஆண்டு தானே ஜூபிலி என்பதே. அதை மட்டும் தங்க ஜூபிலி என்று சொல்லிவிட்டு அதில் பாதியாக குறைத்து 25 ஆண்டுகளில் இந்த ஜூபிலி வேண்டுமா என்று கேட்பார்கள். நிச்சயமாக வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. கோல்டன் ஜூபிலி கொண்டாடாமல் விட்டாலும் பரவாயில்லை. அப்படி தான் ஒரு ஊரில் ஒரு ஃபாதருக்கு, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகிடும், கோல்டன் ஜூபிலி கொண்டாடினாங்களாம். கொடி கட்டியிருந்து தான், என்னென்னவோ வான வேடிக்கைலாம் இருந்து தான். அவர் கேட்டாராம், இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டாராம். அவருக்கே தெரியல, அவருக்கு தான் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல. ஜூபிலியினுடைய நோக்கம் ஒரு பக்கம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதென்றால், இன்னொரு பக்கம் புதிதாக தொடங்குவதற்காகத்தான் ஜூபிலி. இன்றைக்கு அருமையான வெள்ளி விழா காணுகின்ற அருள் சகோதரிகளே, இது நாள் வரை எப்படி இருந்ததோ புதிதாய் தொடங்குங்கள். உங்கள் அர்ப்பணத்தை வாழ, உங்கள் பிறரன்பு பணியை துடிப்போடு ஆற்ற புதிதாய் தொடங்குங்கள். கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் கொடுத்த மாதிரி நீங்கள் எல்லாரும் தொடங்க வேண்டும். அன்றைக்கு காணி ஆட்சிக்கு திரும்பினார்களாமே, அதே போல திரும்புங்கள். ஆஸ்பிரண்டா, போஸ்டுலண்டா, நொவிஷியேட்டில் நீங்கள் உருவாக்கப்பட்டதை எல்லாம் நினைத்து பாருங்கள். எல்லாம் அந்த ஆண்டவருக்காகத்தானே. அவருக்காக மனமாற நன்றி கூறுங்கள். புதிதாய் தொடங்க மறந்து விடாதீர்கள். தம்முடைய இரக்கத்தினால் ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு கொடுக்க போகிற, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க போகிற எஞ்சி இருக்கிற நாட்களை
அவருக்காக வாழ்ந்து காட்டுங்கள். ஆண்டவரே, ஐ டு டேர் டு பி யுவர் டிசைபிள், உம்முடைய உண்மையான சீடராக இருக்க உறுதி கொள்கிறேன் என்று தொடங்குங்கள். இந்த முதல் பகுதி நன்றி தான். நிறைய பேர் கேட்பாங்க, இப்படி ஆடம்பரமாக கொண்டாடணுமா? இல்லை, நான் சொல்லுவேன், நானே கூட என்னுடைய ஜூபிலியெல்லாம் கொண்டாடல. ஆனால் வில்லியனூரில் ஒரு நெருக்கமான உறவினர்கள் 25 பேர் வந்தாங்க. அன்னைக்கு கொடியேற்றுற நாள். அன்னைக்கு கொடியேற்றுற பூசை தான் என்னுடைய நன்றி பூசைன்னு நான் சொல்லிட்டேன். பிறகு நாங்கள் அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு கொண்டாடியாச்சு. நிச்சயமாக கொண்டாடணும் தான், ஏதாவது ஒரு விதத்தில். ஒரு நல்ல திருப்பலி, ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், போதும். மற்ற ஆடம்பரங்கள் எல்லாம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் தேவையில்லை என்று நான் சொல்வதுண்டு. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஒவ்வொரு திருப்பலியிலும் இது போதாதென்று தொடர்ந்த குருவானவர் சொல்லுகிறார். அது தகுதியும் நீதியுமானது, மீட்புக்குரிய செயலுமானது என்று சொல்லுகிறார். ஜூபிலி காணுகின்ற சகோதரிகளே, தகுதியும் நீதியுமானது, மீட்புக்குரிய செயலுமானது. இங்கே திரளாக கூடி வந்திருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் உங்களை வளர்த்திருக்கிறார்கள். உங்கள் இலக்கு மக்களாக சிலர் இருந்திருக்கிறார்கள். உங்கள் பயணத்திலே உடன் வந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி. அழைத்த ஆண்டவருக்கு நன்றி. வழிநடத்திய ஆண்டவருக்கு நன்றி. தொடர்ந்து நன்றி கூறுங்கள். ஒரு விதத்தில் ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களால் திருச்சி அன்னாள் சபை மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். மீண்டுமாக உங்களை பற்றி பெருமைப்படுகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் அருமையான பகுதி. பாருங்கள், மக்கள் இனங்கள் நடுவில் புகழ். திருச்சி அன்னாள் சபைக்கு மக்கள் இனங்கள் நடுவில் புகழ் உண்டாகட்டும். இன்றைக்கு மட்டுமல்ல, என்றென்றைக்கும். ஆசி பெற்ற வழிமரபினர் என்று பணிபுரிந்த உங்களுக்காக, அர்ப்பணித்த உங்களுக்காக இன்றைக்கு எல்லாரும் சொல்லட்டும். இன்றைக்கு முதல் வாசகத்தில் கேட்டது போல, ஆசி பெற்ற வழிமரபினர். ஆண்டவரில் பெருமகிழ்ச்சி கொள்ளுங்கள். கடவுளில் உங்கள் உள்ளம் பூரிப்படையட்டும். நீங்கள் எல்லாரும் மலர் மாலை அணிந்த மணமகள், நகைகள் அணிந்த மணமகள். விடுதலை, நேர்மை உங்களை அலங்கரிக்கட்டும். நேர்மை, விடுதலை உங்களுக்கு என்றைக்கும் இருக்கட்டும். ஆண்டவர் விரும்புவது இதுதான். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நன்றி. ஆண்டவரே, O give thanks to the Lord, for He is good. His great love is without end. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அந்த திருப்பாடலில் இஸ்ராயேல் மக்கள் அனுபவித்ததெல்லாம் பட்டியலிட்டு காணப்படுகிறது. இன்றைக்கும் பிரியமான சகோதரிகளே, நீங்களும் சொல்லுங்கள், என் தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கினீரே ஆண்டவரே நன்றி. திருப்பாடல் 139 சொல்வது போல, அஞ்சத்தகு முறையில், வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்தீரே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்நாட்கள் எல்லாம் உம்முடைய நூலில் எழுதப்பட்டுள்ளனவே நன்றி ஆண்டவரே. அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்தீரே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. திருச்சி புனித அன்னாள் சபைக்கு என்னை அழைத்தீரே ஆண்டவரே. உருவாக்கத்தை தந்தீரே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க,
ஜெபத்தின் வெளிப்பாடாக பணிபுரிய வாய்ப்பு தந்தீரே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலமுறை என்னை நொறுக்கினீரே, கண்ணீர் விடவும் வைத்தீரே, தாட்சியை கற்றுக் கொடுத்தீரே, விடாமுயற்சியை கற்றுக் கொடுத்தீரே, உம்மையே சார்ந்திருக்க ஆற்றல் தந்தீரே, நன்றி ஆண்டவரே. திரு அவைக்காக நன்றி ஆண்டவரே, சபைக்காக நன்றி ஆண்டவரே, எல்லா மக்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு நீங்கள் சிறப்பான விதத்தில் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொன்னால் நிச்சயமாக நம்முடைய மகிழ்ச்சியை யாருமே நம்மிடமிருந்து பறித்து விட முடியாது. நன்றி சொல்லுகின்ற இந்த வேளையில் நீங்கள் தேர்ந்தெடுத்த இன்றைய 2வது வாசகம் 3வது வாசகம் என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. நான் சொன்னது போல எப்படி தொடங்க வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை பேதுரு தான் எழுதிய 2வது கடிதத்தில் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். பாருங்கள், எவ்வாறு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களாம். தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் உங்களை கடவுள் அழைத்துள்ளார், இறை பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்காக. நான் அடிக்கடி சொல்லுவேன், போகும் இடமெல்லாம் ஆயர்களை பார்த்து ஒரு போதகர் கேட்டார், ஆர் யூ கிறிஸ்டியன்ஸ், நீங்கள் கிறிஸ்தவர்களா என்று கேட்டார். ஐயோ, நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க மட்டுமல்ல, சாமியார் மட்டுமல்ல, பிஷப்புன்னு சொன்னாங்களா. இல்லை இல்லை, அதே போல் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்படுவது, உங்களுக்கு கொஞ்சமாவது பக்தி இருக்குதுங்களா சிஸ்டர்? அதுதான் இன்றைக்கு கடவுள் கேட்கின்ற முதல் கேள்வியாக இருக்கிறது. இறை பற்றுடன் வாழ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களாம், அது இன்றைக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. தொடர்ந்து பாருங்கள், சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். உலகம் கெட்டுப்போச்சு கெட்டுப்போச்சு என்று சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கெட்டுதான் போச்சு. பக்தி வேண்டுமாம். பாருங்கள், தொடர்ந்து இறை தன்மையில் பங்கு பெற வேண்டுமாம். நான் சொல்லுவேன், பக்திக்கு ஆப்போசிட்டு பக்தி இல்லாமல் இல்லை. பக்திக்கு ஆப்போசிட்டு கடின இதயம். பக்தி இருந்தால் மென்மையான இதயம், தாராளமான இதயம், விசாலமான இதயம் இருக்கத்தான் வேண்டாம். இது நாள் வரை எப்படி இருந்தீர்களோ இனிமேல் அப்படி இருக்க அழைப்பு. நீங்களே தேர்ந்தெடுத்தவாறு என்னவெல்லாம் சொல்லுகிறார் இன்றைக்கு பேதுரு. பாருங்கள், முதலில் நம்பிக்கை வேண்டுமா? நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, அன்னம்மாவின் மகள் அன்னை கன்னிமரியா, ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பியவர், அதனால் பேறு பெற்றவர். நம்பிக்கை இன்றைக்கு ஆழப்படுத்தப்பட வேண்டும். நம்பிக்கையோடு நற்பண்பு, நற்பண்போடு அறிவு, அறிவோடு தன்னடக்கம், தன்னடக்கத்தோடு மன உறுதி, மன உறுதியோடு இறைப்பற்று, இறைப்பற்றோடு சகோதர நேயம், சகோதர நேயத்தோடு அன்பு. பாருங்கள் எவ்வளவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. Believe, behave, belong to the congregation. நம்புங்கள், நம்பிக்கைக்கேற்ப வாழுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் அதற்காகத்தான் இந்த விழாவை கொண்டாடச் சொல்லுகிறார். ஆண்டவரே, எப்படியோ ஏனோ தானோ என்று நாட்கள் கழிந்து விட்டன, இனிமேல் முழு மூச்சுடன் வாழப்போகிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு சொல்ல வேண்டும். தொடர்ந்து இன்றைக்கு கேள்விப்பட்டோம், சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் நீங்கள் இருக்க முடியாது. இந்த மறையுரைக்கு தயாரிக்கும் போது இந்த வார்த்தை தான் என் உள்ளத்தை குத்தியது. சோம்பேறியாக இருந்துடாதீங்க பிஷப், சோம்பேறியாக இருக்காதீங்க ஃபாதர், பயனற்றவர்களாக இருக்காதீங்க ஃபாதர். சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்பவர்கள், அதிலும் முக்கியமாக ஆண்டவரை நெருக்கமாக பின்பற்ற போகிறோம் என்று வந்தவர்கள் இருக்க முடியாதாம். பாருங்கள், ஆண்டவரே
இன்றைக்கு எங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக நன்றி. பாருங்கள், வழக்கமாக ஆண்டவர் அழைக்கும்போது சொல்லுவார், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. பவுலை பொறுத்த மட்டில் ஆண்டவர் அவ்வாறு சொல்லவில்லை. தொடக்கத்தில் திருத்தூதர் பணியில் அண்மையில் நாம் வாசித்தோம். பாஸ்கா காலம் முழுவதிலும் திருத்தூதர் பணிதான். பவுல் அழைக்கப்பட்ட போது சொல்லவில்லை, மத்தியிலே சொல்லுகிறார், கடைசியிலே சொல்லுகிறார். இன்றைக்கு 25 ஆண்டுகள் முடிந்து அன்றைக்கு பவுலுக்கு சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்வதாக நான் உணர்கிறேன். பாருங்கள், 18ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாது. இன்றைக்கு அருமையான வெள்ளி விழா காணும் சகோதரிகளே, அஞ்சாதீர்கள், பேசிக்கொண்டே இருங்கள். ஆசிரியர் பணியை, மருத்துவ பணியை, சமூக பணியை செய்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்க போவதில்லை. இந்த நகரத்தில் இன்னும் பலர் உன்னை போல இருக்கிறார்கள். சபையில் இன்னும் பலர் உங்களை போல இருக்கிறார்கள். இந்த நாட்டில் இன்னும் பலர் ஆண்டவருக்காக இருக்கிறார்கள். மனம் தளராதீர்கள். அன்றைக்கு கொரிந்து நகரிலே பவுலுக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு திருச்சி பேராலயத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதே. பணி வாழ்வின் மத்தியில், அழைப்பு வாழ்வின் மத்தியில் உங்களோடு பேசுகின்ற ஆண்டவருடைய குரலை கேளுங்கள். மீண்டும் திருத்தூதர் பணி 23ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் பவுலை பார்த்து, துணிவோடு இரு பவுலே, பி கரேஜியஸ், துணிவோடு இரு. இந்த உலகத்தில் தொடர்ந்து அர்ப்பண வாழ்வை வாழ்வது சுலபம் அல்ல. வெளியே இருந்து எதிரிகள், ஏன் பல நேரங்களில் திரு அவையிலிருந்து எதிரிகள், சில நேரத்தில் சபையிலிருந்து கூட எதிரிகள் இருக்கலாம். துணிவோடிருங்கள். உன்னுடைய எருசலேம் முடிந்து விட்டது, உன்னுடைய ரோமை காத்திருக்கிறது. இதுதான் இன்றைக்கு பவுலுக்கு சொன்னது போல உங்களுக்கும் சொல்லுகிறார். எருசலேம் முடிந்து விட்டது. 25 ஆண்டுகளில் எருசலேமில் சாட்சி சொல்லிவிட்டீர்கள், ரோமை காத்திருக்கிறது. நான் ஃபாதர்ட்டு சொல்லும்போது அவர் சொன்னார், இன்னும் அங்கே போய் வாளால் வெட்டப்பட்டு சாக போகிறார்கள் என்று அச்சுறுத்துகிறீர்களா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இல்லை, சாட்சிய வாழ்வு நிறைவு பெற வேண்டும், தொடர்ந்து சாட்சி பகருங்கள். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கு தேர்ந்தெடுத்த நற்செய்தி பகுதி, வழக்கமாக நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், அதுதான் எடுப்பாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த பகுதியை எடுத்திருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இன்னொரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது. சில பேர் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். என்ன, சாப்பிட்டு தூங்கிறதுக்கா, சுகபோகமாக வாழறதுக்கா, உலகோடு அனுபவிப்பதற்கா? கிடையாது. அதை மட்டும் சொல்லிட்டு அது கூடவே வர்ற இன்னொரு முக்கியமான சென்டென்ஸை விட்டுடுவாங்க. என்னது? நீங்கள் பலன் தருவதற்காகத்தான் நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ஏற்கனவே பார்த்தோம், பலன் தர ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். அதை கூட விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து 18 21 வசனம் வரை பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களோ உங்களுடைய அழைப்பை என்று நான் நினைக்கிறேன். உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை மறந்துவிடாதீர்கள். என்னை அவர்கள் வெறுத்தார்கள், உங்களையும் வெறுப்பார்கள். என் வார்த்தையை கேட்டிருந்தால் தானே உங்கள் வார்த்தையை கேட்பார்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாயிருந்தால் உலகம் தனக்கு சொந்தமானதை நேசிக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்தேன். யோவான் நற்செய்தியில் இந்த உலகு என்று இங்கே குறிப்பிடப்படுவது நாம் வாழ்கின்ற பூமியை சொல்லவில்லை. இந்த உலகு நற்செய்தி மதிப்பீடுகளுக்கு முரணாக இருக்கின்ற ஒரு மதிப்பீட்டை குறிக்கிறது. நற்செய்திக்காக வாழ்வேன், தொடர்ந்து வாழ்வேன். தனியே இருந்தால் நான் தான் மெஜாரிட்டி,
ஆண்டவர் என்னோடு இருக்கும்போது என்பதை உணர்ந்து வாழ அழைக்கப்படுகிறேன். அதை பற்றி நான் சிந்திக்கின்ற போது இந்த நினைவலைகள் மறந்து விடாதீர்கள். காத்திருக்கும் துன்பங்கள், பிரச்சனைகள், சவால்கள் பற்றிய எச்சரிக்கை இவை. துன்பங்கள் காத்திருக்கின்றன, சவால்கள் இருக்கின்றன. ஆண்டவர் எச்சரிக்கை விடுக்கிறார். இன்னொரு பக்கம் உற்சாகமூட்டும் வார்த்தைகள். என்னை பிரதிபலிக்கிறீர்கள். டிசைபிள்ஷிப் இஸ் கன்ஃபார்மிட்டி டு கிரைஸ்ட். இயேசுவை ஒத்திருக்க போகிறீர்கள். இயேசு உங்களோடு உடனிருக்க போகிறார். அதுதானே உற்சாகமூட்டுகின்ற வார்த்தைகள் இவை. முட்டாள்தனத்தினால், பிடிவாதத்தினால், தேவையற்ற குழப்பங்களுக்கு, இக்கட்டுகளுக்கு ஆளானால் அதில் ஒன்றும் பெருமை இல்லை. சில சிஸ்டருங்க, ஃபாதருங்களுக்கு கூட பிடிவாதம், வரட்டு கௌரவம், முரட்டுத்தனம் இருக்கத்தான் செய்கிறது சில பேருக்கு. எல்லாரையும் சொல்லவில்லை. அந்த துன்பங்களுக்கெல்லாம் அவர்களே தான் காரணம். அப்படிப்பட்ட துன்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். தாட்சியோடு இருங்கள், கனிவோடு இருங்கள், ஆண்டவருடைய மதிப்பீடுகளை பற்றி கொண்டிருங்கள். ஆனால் அநியாயமாக நற்செய்திக்காக துன்புறும் எத்தனையோ இதயங்களுக்கு ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் அருமருந்தாகத்தான் இருக்கின்றன. எத்தனையோ பேர் நல்ல சாமியார், நல்ல சிஸ்டர், நல்லா பணி செய்கிறார், இருந்தாலும் பேரை கெடுக்கிறாங்க. துன்பத்துக்கு மேல் துன்பம், கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கிறார். ஆண்டவரை ஒத்திருக்கிறோம் என்பதால் துன்புறுவது மகிழ்ச்சியானது. வார்த்தை பாடுகளை நேர்மையாக வாழ்வதால் துன்புறுங்கள். உண்மையாகவே இலக்கு மக்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாதவர்கள் என்பதால் துன்புறுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு திருச்சபையின் வருந்தத்தக்க ஒரு செய்தி என்ன தெரியுமா? போதுமான அளவு வெறுக்கப்படாமல் இருப்பதுதான். உண்மையாகவே போதுமான அளவு ஆண்டவரின் பணியாளர்கள் வெறுக்கப்படுகிறார்களா என்றால் இல்லை. அநீதியோடு, நற்செய்திக்கு முரணான மதிப்பீடுகளோடு சமரசம் செய்து கொள்கிறோம். துறவிகள், அருள் பணியாளர்கள், நம் சபையின் நிறுவனர் கனவு கண்ட சபையாயுது என்று சில நேரத்தில் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. சபையின் உள்ளியல்பை, தனிவரத்தை தொலைத்து வெகு நாளாகிவிட்டதோ என்றெல்லாம் கூட கேட்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் திட்டமிட்ட நிறுவிய திரு அவையாயுது என்று நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் தூங்குவதை கண்டு, தொலைந்து போனதை கண்டு உலகத்தார் கைகொட்டி சிரிக்கின்றார்கள். வெறுக்கப்படுவது விரும்பத்தகாததுதான். ஆனால் கண்டுகொள்ளப்படாமல் இருப்பது அதனிலும் வெட்கக்கேடு, வருத்தத்துக்குரியது. சிறு பிள்ளைத்தனமாக ஏதோ சிலவற்றை செய்து கொண்டு விளையாட்டுத்தனமாக நேரத்தை வீணடிக்கும் அருள் பணியாளர்களாக, அருள் சகோதரிகளாக நாம் இருந்துவிடக்கூடாது. இயேசுக்காக, நீதிக்காக, உண்மைக்காக, மனித மாண்புக்காக நம்மையே நாம் எரித்து கொண்டு உலகின் கோபத்திற்கு காரணமில்லாமல் போய்விடக்கூடாது. அநீதியோடு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. வீறு கொண்டு எழுங்கள். அன்பு தாய் அன்னை கன்னிமரியா தொடர்ந்த உங்கள் நம்பிக்கை பயணத்தில், அர்ப்பண பயணத்தில் துணை இருப்பாராக. ஆமீன்.